வணக்கம் மகளே, எங்கும் ஓங்கி ஒலிக்கும் என் தமிழுக்கு முதல் வணக்கம். புதுசாக இருக்கு இல்லையா? இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டேஜில் நான் யூஸ் பண்ண வேர்டு. அதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேச போகிற விஷயம் அந்த மாதிரி. ரைட், நான் யூடியூப் சேனலுக்குள்ளே வர்றதுக்கான முக்கிய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் நான் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே நான் வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணமே. ஃபஸ்ட்டு 12th முடிச்சுட்டு செல்லு என் கையில் வந்த பின்னாடி, அதாவது யூடியூப் சேனல்னால் என்னன்னு தெரியாத, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாத காலத்தில், அதை எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரியாத காலத்தில், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரியாத காலத்தில், ரூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாத காலத்தில், இது வரைக்கும் தெரியாது. அது வேறு விஷயம். ஏன்னா நம்ம காசுக்கு வேலை செஞ்சால் தானே இதெல்லாம் பார்க்கணும். நம்ம அதுக்கான ஆளுகளே இல்லையே. அது சார், உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம். எதுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். அப்படி விஷயத்தில் நான் என்னுடைய கருத்தை எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்த நோக்கம் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும். அது மட்டும் தான் இது வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த முக்கியமாக எல்லாத்துக்கும் அவேர்னஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா நியூட்ரினோவை பற்றி பேசியிருப்பேன். அந்த நியூட்ரினோன்றது வந்து எனக்கு எப்படி அந்த வயசில், அதாவது இந்த ஃபோன் டச் ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் இல்லாத காலம், அப்போ தான் வளர்ச்சி அடையுது. அப்போ வந்துட்டு இதை எப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிஷன் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதை ஒரு தனி டாப்பிக்காக வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படியே சின்ன வயசில் சயின்ஸ் எக்ஸ்பிரிஷன் பண்ணுவேன். அப்போ சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும் ஸ்கூலில். அந்த மாதிரி டைமில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிட்டு அதில் எதையாச்சும் ஒன்று செஞ்சுட்ருப்போம். அப்படி ஒரு தடவை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. அதில் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த எக்ஸிபிஷனில் போயிட்டு பார்க்குறேன். அதாவது அதில் வந்து கலந்துட்டு அதில் இருக்கிற மற்ற பையங்கள்லாம் கொண்டு வர விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துருக்கான். அதுதான் அந்த நியூட்ரினோ திட்டம். அது வந்து எப்படி இந்த பையனுக்கு தெரிஞ்சு அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டாஃப் டீச்சரை வந்து எஜுகேட் பண்ணி இந்த குழந்தைகள் மூலயமா கடத்தணும் அப்படின்னு சொல்லி அதை செய்ய வச்சுருக்காரு. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியலை, வந்தாச்சு கிளாஸுக்கு. அது 7th எனக்கு அவ்வளவு மெச்சூர்டு இல்லை, ஏதோ கடந்து வந்துட்டோம். ஆனால் 12th வந்த பின்னாடி கரெக்டாக மொபைல் இதெல்லாம் நம்ம கைக்கு வந்த பின்னாடி மீண்டும் அந்த நியூட்ரன்ற அந்த விஷயம் வந்து நம்மக்கிட்ட அடிபடுது. அதை அப்புறமா நான் சர்ச் பண்ண ஆரம்பித்து அதில் நான் எனக்கு தெரிய வந்த நிறைய விஷயங்களை தான் நான் நிச்சயம் இந்த விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த அந்த டூல், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த யூடியூப்பு. இது வரைக்கும் நான் மக்களுக்கான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் மட்டும்தான் இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன். எந்த ஒரு காசு பணத்துக்காகவோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் இதுக்குள்ளே வரல. அதை நான் செய்யவும் மாட்டேன். நீ நல்லா கவனித்து பார்த்துட்டு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி வந்து அது இன்னமும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நம்ம சொல்லி தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ரைட், இப்போ அதுக்கும் நம்ம பேச போகிற இந்த டாப்பிக்கையும் என்ன சம்மந்தம் இருக்குது, அது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்போ இதை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சம்மந்தம் இருக்குது. இதோட கனெக்டட் தான் நான் இப்போ வந்து இன்னைக்கு விஷயத்தில் பேச போகிறேன். இந்த டாப்பிக்கை எடுத்து வச்சதுக்கான நோக்கம் என்னன்றதை நான் இந்த வீடியோட ஒரு பார்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் கிளைமேக்ஸில் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இப்படி நிறையா விஷயங்களை கோர்த்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட முன்னெடுத்து வைக்க போகிறேன். அரிட்டாப்பட்டியோடைய அந்த டங்ஸ்டன் திட்டம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கடந்த 1 மாத காலங்களாக பேச்சு ஓடிட்டு இருக்கு இல்லையா? தெரிஞ்சிருக்கணும், தெரியலைனாலும் பரவாயில்ல. நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்க்ளூசிவான மேட்டர்ஸ் வந்து என்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, என்னடா மற்ற ஆளுகிட்ட இல்லாத உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது என்கிட்ட யூனிக்காக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எக்ஸ்க்ளூசிவ் மேட்டர்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரைட், அரிட்டாப்பட்டி 5000 ஏக்கர் நிலப்பரப்பு.
அரிட்டாப்பட்டி, அதாவது மேலூர் வட்டத்தை சேர்ந்த, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தை சேர்ந்த அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் வந்துட்டு டங்ஸ்டன் அப்படின்ற கனிம வளத்தை எடுப்பதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பிரைவேட் நிறுவனத்துக்கிட்ட அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரைவேட் நிறுவனம் என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் தான் அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த இடத்துல வந்து அந்த டங்ஸ்டன் கனிமத்தை வந்து எடுக்கிறதா ஒப்பந்தம். இதை எப்படி அந்த கவர்மெண்ட் கையாளுச்சு அப்படின்றது நம்ம தமிழக கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் எப்படி அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அப்ரூவலை நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத விஷயம்லாம் அது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல். இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர்கள் வந்து உத்தமர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இந்த விஷயத்த நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ரைட்டு, இப்படி இந்த விஷயம் எடுக்க போகிறாங்க இல்லையா, இந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது மண்ணிலேருந்து எடுக்கிறதுனால என்னமோ தெரியல, அது அந்த மாதிரி விஷயமா தான் இருக்குது. என்னன்னா அது ரொம்பவும் ஒரு திக்கான ஒரு கடினமான ஒரு உலோகம், அதாவது டங்ஸ்டன் அப்படின்ற உலோகம். அந்த உலோகத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பல்பு, முக்கியமாக பல்ப் கண்டுபிடிப்புகளில் இருக்கக்கூடிய சூடு ஏறக்கூடிய பகுதியில் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது விமான ஊர்திகளில் இது பயன்படுத்தப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அந்த பல கடினமான தனிமங்களை வெட்டுவதற்கு இதை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிக்கிட்டு இதனுடைய ஆய்வுகள் வந்து கூறுது. இதெல்லாம் முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக இது வந்து அதாவது நாடு இதெல்லாம் எதுக்குடா கொண்டு வரீங்கன்னு சொல்லி நாட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டோம் அப்படின்னா மக்களின் வளர்ச்சிக்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக இதெல்லாம் கொண்டு வரோம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னைய பொறுத்த அளவுக்கு நான் கேட்டேன்னா மக்கள் வளங்களை அழிச்சிட்டு மக்களுக்கான வளர்ச்சி என்னடா பண்றீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதாவது மக்களுக்கு தேவையான திட்டங்களை அழிச்சிட்டு நாட்டின் வளர்ச்சி, மக்களின் வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறது வந்து, அதாவது மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த வளர்ச்சின்னு சொல்லிட்டு உள்ள புகுத்துறது வந்து ரொம்ப தவறா இருக்குது. இதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா இந்த டங்ஸ்டன்ஸை வந்து எடுக்கிறது வந்து அந்த அரிட்டாப்பட்டி அந்த வட்டத்தில் 5000 ஏக்கர் சரௌண்டிங்கில் வந்து இந்த டெனட் ஆரம்பிச்சு இதை வந்து எடுக்கிறதா திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சென்டுன்றது 436 சதுர அடி சேர்ந்தது தான் ஒரு சென்டு, 100 சென்டு சேர்ந்தது தான் 1 ஏக்கரு. அப்போ 5000 ஏக்கர் சேர்ந்தது தான் இந்த திட்டத்துடைய மதிப்பு. அப்போ 100 ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் சென்டு சேரும். அப்படி இந்த நிலப்பரப்பை பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலே ரொம்ப ரம்மியமாக ஒரு பயங்கரமாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு நிலப்பரப்பு தான் அந்த இவங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பர்டிகுலரான அந்த பகுதி. அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சிகளெல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. அதாவது நம் நிலத்திற்கே உரிய பாண்டிய மன்னனின் வரலாறுகள் வந்து அதுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கு. பாண்டிய மன்னன் மட்டும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, தமிழர்களின் வரலாறு அதுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அடிமட்டமா அழிக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்டா தான் இந்த டங்ஸ்டன் திட்டமானது இங்க செயல்படுத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக கொண்டு வரப்படுது. இங்க மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டியோடைய மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்படுகிறது. தமிழருடைய ஹிஸ்டரி வந்து ஆடி அங்கம் வந்து அழிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, தமிழகம், தமிழ்நாடு, தமிழ் இது எதுவாக இருந்தாலும் சரி, இது அழிவதற்கான ஒரு படிநிலை அதில் கை வைக்கப்படுது. என்னடா சொல்கிற, இந்த விஷயத்தினால இதெல்லாம் எங்கடா கை வைக்கப்படுது அப்படின்னு கேட்கலாம். இங்கே தான் என்னுடைய எக்ஸ்க்ளூசிவான மேட்டரை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெரி முக்கியமான மேட்ரு. ரைட், அந்த எக்ஸ்க்ளூசிவ் மேட்டருக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோடைய திட்டத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான திட்டம். அந்த பிரம்மாண்டமான திட்டம்லாம் எங்கே செயல்படுத்தப்படுது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்கே செயல்படுத்தப்படுதுன்னா மிக முக்கியமான வளம் நிறைந்த செல்வமிக்க சிறப்பான ஒரு மாவட்டங்களை செலக்ட் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் ஆதி பூர்வ குடிகள் எங்கே வாழ்கிறார்களோ அந்த பகுதிகளை செலக்ட் பண்ணி அந்த இடத்த கூடிய வளத்தை சுரன்ற அந்த திட்டத்தை இந்தியாவின் அரசு செயல்படுத்துகிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா மீத்தேன், செல்லைட்டு, நியூட்ரினோ அண்டு இப்போ இருக்கக்கூடிய டங்ஸ்டன்,
இந்த திட்டத்தெல்லாம் எடுத்து பார்த்து டிஸ்ட்ரிக்டை பின்னாடி அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், தூத்துக்குடி, தேனி அண்டு மதுரை இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு தாய்மொழி தமிழை தவிர மற்ற எந்த ஒரு மொழியுமா இருக்காது. அப்படி அது அவர்கள் பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. ரைட். இன்னும் சொல்ல போனால் நம்ம எல்லாருமே தமிழுடைய பிள்ளைகள் தான். நீங்கள் எந்த மொழி பேசினாலும் அதுக்கு ஆதி அங்கம் வந்து தமிழ்கிட்ட இருந்து வந்தது தான். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எல்லாருமே தமிழின் பிள்ளைகள் தான். ஊர் வேறையா இருக்கலாம், சூழ்நிலை வேறையா இருக்கலாம், அந்த நிலத்துக்கு தகுந்து தங்களை தகவமைத்து வாழ்கின்ற இடம்தான் வேற தவிர மற்ற உலகமே இந்த தமிழால் பிறக்கப்பட்ட ஒரு உயிரினங்கள் தான் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரைட். இந்த செயல் திட்டத்தெல்லாம் எதுக்காக தமிழ்நாட்டை நோக்கியே இந்த குறிவைத்து வருகின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் யாராக இருக்கட்டும், பாஜகவை மட்டும் சொல்ல கிடையாது, பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டை மட்டும் குறிவைத்து இத்திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறார்கள் இல்லையா? இது வந்து அவர்களுடைய அந்த மதத்தின் ரீதியான ஒரு பிரச்சனையா, இல்லை இதற்கு மேல்நாட்டு இல்லை மூளை செயல்படுகிறதா என்றது சரியா தெரியல. ஆனால் அந்த பதவி, பிரதமராக இருக்கக்கூடிய பதவி பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யார் போய் அந்த சீட்டில் உட்கார்ந்தாலும் முதல் தாக்குதல் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய தான் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய வளங்கள் சுரண்டப்படுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா எஜுகேஷன் சுரண்டப்படுது. அதுக்கான ஒரு உதாரணம் தான் நீட்டு. நம்ம பகுதி, நம்ம மக்கள் வந்து அந்த எஜுகேஷனை சுரண்டி அடுத்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது. மூணாவது என்ன அப்படின்னா வாழ்வாதாரம். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பறித்து அடுத்த ஸ்டேட்காரனை உள்ள கொண்டு வந்து அதை கொடுக்கறது. இதெல்லாம் ஒரு காமனான மனிதாபிமான விஷயத்துல இதெல்லாம் பொதுவானதுதான். ஆனால் இது வந்து திட்டமிட்டு சுரண்டப்படுவதுதான் நம்மளுக்கு உள்ளுணர்வு தானாவே தெரிகிறது. நான் வந்து அகேன்ஸ்டா பேசல. எல்லா உயிர்களும் எல்லாமே சமந்தான், எல்லாருக்கும் பொதுவான உலகம் தான் இது. நான் வந்து இதை பர்டிகுலராக பேசுறது வந்துட்டு திட்டமிட்டு செயல்படுத்தப்படுற மாதிரியான ஒரு செயல்களாக தெரியுது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா பழமைகளை சுரண்டுறது. அதாவது நம்மளுடைய கோயில்களை, சிற்பங்களை, எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னா நம்மளுடைய அறிவு திறனை களவாண்டுறது. இந்த அறிவுன்றது தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கணும். அஞ்சாவதா சொல்றேன், இருந்தாலும் தப்பு இல்லை. இந்த அறிவுத்திறனை வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய அறிவு, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அடுத்தவன் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான். நம்மலாம் அதை விட்டுட்டு கூட்டில் அலைய போறோம் அப்படின்றத இதுல பதிவு எடுத்துக்கிறேன். சீனாவில் நம்மளுடைய மொழிகளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சீனாவில் நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரங்களை எடுத்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. சீனாவில் நம்மளுடைய கலைகளை எடுத்து அவங்க கத்துட்டு இருக்காங்க. நம்ம வெட்டித்தனமா உட்காந்துக்கிட்டு நான் என்னுடைய பெரிய ஆதங்கத்தை வந்து தமிழ் இனத்தை சேர்ந்த இந்த தமிழ் மக்கள்கிட்ட தான் என்னுடைய ஆதங்கமே. என்ன அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை வெளிநாட்டு ஆளுகள் பின்பற்றுறாங்க. வெளிநாட்டாளர்கள் அதை வந்து கவர்ந்தெழுக்கப்பட்டு அதை பின்பற்றி வராங்க. ஆனால் நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்துட்டு அடுத்தவனோட கலாச்சாரத்தை நம்ம ஏற்று வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க வாழ்றதை அசிங்கம்னு சொல்லி நம்ம கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்குற காலத்துல நம்ம போயிட்டு அவங்க கலாச்சாரத்தை, அநாகரிகமான விஷயங்களை வந்து கத்துட்டு அதை நம்ம கலாச்சாரத்துக்குள்ள அழிவை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதுக்கு வாய் கூசுற நபர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. கருப்பா இருக்கிறவர்களை வித்தியாசமாக நான் பார்க்குற நடைமுறையை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு. தமிழ் உடைய அடையாளமே, கலரே இந்த கருப்பு தான். அதை வித்தியாசமா பார்க்குற ஒரு எண்ணத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்படி தமிழுடைய ஆதி அங்கங்கள் வந்து ஒன்னொன்னுலையும் கை வைக்கப்படுது. நீங்க சிற்பம் களவான்றத நீங்க லேசா நினைக்கிறீங்க. அது வந்து ரொம்பவே நம்ம பழமைகளை கடத்தி கொண்டு போய் அடுத்த நாட்டுல வச்சிருக்கிறது அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் நம்மளுடைய ஜெனரேஷன் தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்மன்றது அடையாளம் நமக்கே தெரியாம போய் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய சன்னதிகள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம பூமியில நம்ம அடிமையாக்கப்பட்டதுக்கு சமமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். இது ரொம்பவே உணர்ச்சி வசப்படுமானது. நம்மளை அழிக்கக்கூடிய யாரும் வெளிநாட்டு ஆளுகள்லாம் கிடையாது, இல்லை உள்நாட்டு ஆளுகள்லாம் கிடையாது. தமிழர்லாம் நம்மளே அழிச்சிட்டு இருக்கோம். நம்மளை காப்பாற்றுறது நம்மளாம், நம்மளை அழிக்கிறது நம்மளாம். நிறைய துரோகிகளும் நமக்குள்ளதான் இருக்காங்க, நிறைய நல்ல ஆளுகளும் நமக்குள்ளதான் இருக்காங்க. நிச்சயமா இந்த சம்பவம், இது மாதிரியான வளங்கள் வந்து சுரண்டுறதற்கு நீ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கூட எப்படியோ என்ன எனக்கு தெரியாது, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீ பாக்குறதுக்கு ஆளுக வந்து இப்ப ஏழ்மையா பேசுற மாதிரி ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியும். எங்க ஊரை எடுக்க போறோம்னே சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க மண்ணை விட்டுட்டு நாங்க உயிரே போனாலும் எங்க மண்ணுல தான் போகணும். எங்களுடைய மண்ணு
எங்களுடைய மக்களோட உயிரும் ஒன்னா சேர்ந்துதான் வாழணும்னு ஆசைப்படுறோம். இந்த மண்ணுல உணர்வு இருக்க கண்டு நான் வாரேன். குழாய் தண்ணியை கூட நிப்பாட்டிக்கோங்க. மழை விழுந்தா குடிக்கிறோம், மழை இல்லைன்னா கூட நாங்க எங்களையே கூட போய் சாகுறோம். உன்னோட திட்டத்தை நீ எடுத்துக்கிட்டு வண்டியை தூக்கிட்டு வா, உன்னுடைய வண்டி ரவோட ராவா எங்கே போகுது அப்படின்றது தெரியாது. சப்போஸ் போலீஸோ இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நிச்சயம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான பவர் வந்து இந்த தென் மக்களுக்கு வந்து இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, தமிழை அழிக்கக்கூடிய ஒரு தமிழ் மக்களை அழிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி அதை சுரண்டிட்டு தான் இருக்குது நம்மளுடைய நாடு. அதை தீவிரமாக செயல்படுத்திட்டு இருக்கு நம்மளுடைய நாடு. இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்றதே தெரியல. நான் சொல்கிற விஷயம் என்ன ஒன்றே ஒன்று தான், நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆள் நம்ம பிஎம் ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு முட்டாள்தனமாக தெரியும். நிச்சயமாக நம்ம இப்போ ஆளுகின்ற அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை கட்சிகளாக இருக்கட்டும், யாருக்குமே அந்த ஒரு சென்ஸோ ஒரு எதிர்கால ஒரு சிந்தனையோ ஒரு துளி அளவு கூட கிடையாது. நான் சொல்கிறது அனைத்து கட்சிகளையும் சொல்லிட்டு இருக்கேன். எந்த கட்சிக்குமே யாருக்குமே அந்த அறிவுன்றது கிடையாது. அப்படி நான் அரசியலில் பார்த்த ஒரு சில நபர்களில் ஒரு நபருக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது. ஆனால் குவாலிட்டி இருக்க தவிர அதை வந்து அவருக்கு ஃபுல் ஃபோர்ஸ் வந்து கிடையாது. அவர் ரொம்ப பின்தங்கப்பட்டிருக்காரு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையோ இல்லை அதை செயல்படுத்துகிற திறனோ அவ்வளவோ கிடையாது அரசியல்வாதியாக இருந்தாலும். மற்ற அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அடிமுட்ட முட்டாள்கள் தான் சொல்லுவேன். எனக்கு நான் நிறையா விஷயங்களை நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை என் உலக மக்களுக்காக என் உலக உயிர்களுக்காக அர்ப்பணிப்போட நான் செயல்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நான் என் சிறு வயதிலே ஏற்பட்டிருக்கு. அதுக்கான டைம் அதுக்கான நேரம் வரும்போது நிச்சயமாக செயல்படுவேன். தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே பாதுகாக்கிற ஒரு பவர் இந்த தமிழங்கிட்ட இருக்கு அப்படின்றத ஒரு நாள் நிச்சயம் நிரூபிக்கிற காலம் வரும். உங்கள் திட்டம் எதுவாகனா இருக்கட்டும், இங்கே செல்லாது. முக்கியமாக நான் திரும்ப சொல்லிக்கிறேன், தமிழுடைய அனைத்துமே அழிக்கக்கூடிய செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. எஜுகேஷன் பறிக்கப்பட்டிருக்கு, பண்பாடு பறிக்கப்பட்டிருக்கு, கலாச்சாரம் பறிக்கப்பட்டிருக்கு, இப்போ பழமைகள் ஹிஸ்ட்ரிகள் பறிக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிறது வெறும் ஒரு சக்கை தான். நம்ம அது இருந்தாலும் இல்லையாட்டியும் ஒரு பிரயோஜனம் இல்லை, உரம் மாதிரி மக்கி போயிடுவோம். இன்னும் சில ஆண்டுகளில் நம்ம விழிச்சுக்கல அப்படின்னா நம்ம கண்மூடியே போயிடுவோம். ஸோ விழித்திரு உயிரே. எனக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது என்னுடைய ஃபோன் வந்து அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேது. எனக்குள்ளே இப்போ எடுத்து வச்ச விஷயங்கள்லாம் வெறும் ஒரு சிறு துளி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து உள்ளுக்குள்ளே அடக்கி அணை கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு தெரியல. இயற்கை இந்த அடக்குமுறையை நடத்துதா இல்லை என்ன விஷயம்னு தெரியல. நிச்சயம் நடக்கணும்னு இருந்தால் அது நடக்கும். ரைட், நான் உங்கள் திரைப்பாண்டி. இது நம்ம திரைப்பாண்டி 2001.